குக்கு பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்மோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் நம்மோட இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். குக்கு பக்தி நேயர்களை உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். 12 ராசிகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைவாக இந்த மோட்ச ராசியான மீன ராசிக்கு வந்திருக்கோம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் மீனராசி மோட்ச ராசி சொல்லுவோம். இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்குங்க. ஏன்னா மோட்ச ராசி என்று சொல்வதால் ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு தெரியுங்களா? இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் ஒன்று அடைய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை அடைந்து விட்டுத்தான் அடுத்த இடத்துக்கு போவாங்க. அப்போ எதையெல்லாம் ஒரு தேடுதலாக வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேடுதல் என்பது உங்களை தேடி வரும் என்பது தான் உண்மை. ஒன்று அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அனுபவிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கே போவீங்க. இதை அடைய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை நோக்கித்தான் உங்களுடைய பயணமே இருக்கும். இப்போ எல்லாவற்றையும் அடைந்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவு பெற்ற பிறகுத்தான் மீனராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கையை நிறைவடையும். இது பொதுவான தத்துவம் இது. அப்போ காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடு அயன சயன ஸ்தானமும் இதை வைத்து சொல்ல முடியும். மோட்ச ராசியாக அதன் காரணமாகத்தான் இந்த மீனராசியை சொல்கிறோம். இந்த மீனராசியில் பிறந்த பல பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு உச்ச நிலைக்கு போயிருப்பாங்க. பிறந்த இடம் சாதாரணமாக இடம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறைன்னு பார்த்திங்கன்னா ஒரு உச்சமான இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் எங்கே பிரச்சனைகளுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை வரும். வாழ்க்கையில் பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமற்ற நிலையை உருவாகிவிடும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி புதன், அந்த புதன் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு வந்து நீச்சம் அடைவார். புரியுங்களா? இங்கே களத்திரக்காரன் சுக்கிரன் இருக்கான் பாருங்க. அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்குள் உச்சம் அடைவார். அதுவே கன்னி ராசிக்குள் பார்த்தீங்கன்னா அவர் நீச்சம் அடைவார். இப்போ பொதுவாகவே பரிவர்த்தனை பற்றி பார்க்கின்ற போது, ஜாதகத்தை வைத்து பார்க்கின்ற போது, இது பொது பலன் நான் சொல்கிறேன். இதை கிரக சஞ்சாரங்களை வைத்து பார்க்கின்ற போது அதன் மூலமாக கூட யோகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீச்சபங்க ராஜயோகம்னு நாம் சொல்லுவோம். அப்போ அந்த கிரக சஞ்சாரநிலைக்கு ஏற்பவும் வாழ்க்கை மாறும். பொதுவாக வாழ்க்கை துணைக்கும் இந்த மீனராசினருக்கு ஒரு ஒற்றுமை என்பது இல்லாமல் போய்விடும். எதிர்பார்ப்புகள் என்பது இழுபறியாக இருக்கும். அதன் காரணமாக இவருடைய கவனம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் தடுமாறக்கூட செய்யும். புரியுங்களா? இது இயல்பான ஒரு ஜாதக விதி இது. சரி, இந்த நேரத்தில் மீனம் என்பது என்ன? அந்த ராசிநாதன் யார்? ராசிநாதன் குரு பகவான். மற்றவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி வழிநடத்திடக்கூடியவர் குரு பகவான். மற்றவர்களுக்கு வழிகாட்டிடக்கூடியவர் குரு பகவான். வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக, வழிநடத்திடக்கூடியவர்களாக, எது சரி எது தவறு என்று மற்றவர்களுக்கு உரைத்திடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், இவர்களுக்கெல்லாம் தெரியும், இவர்கள் எல்லாவற்றையும் போதிப்பார்கள். ஆனால் இவர்களுக்கென்று வருகின்ற போது அந்த போதனை செய்த விஷயங்கள் எல்லாம் மறந்துவிட்டு தன்னுடைய ஆசைக்கு அடிமையாகி போகின்ற கூடியவர்கள் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள். உலகத்துக்கே நல்லது சொல்லுவாங்க. எதையெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அதையெல்லாம் அடைய முடியும் இவர்களால். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிநாதன் யார்? இந்த ராசியுடைய தன்மை என்ன? அப்போது இந்த ராசி பார்த்தீங்கன்னா உபய ராசி. பிறந்த ஊருக்கும் பிறந்த மண்ணுக்கும் பிறந்த எல்லைக்கும் இந்த ராசிக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் போய்விடும். ஒரு வேறு பகுதியில் வேறு ஊரில் சென்று வசிக்க வேண்டிய நிலை கூட பலருக்கு ஏற்பட்டுவிடும். ஒரு காலத்தின் கட்டாயம்னு பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை இவர்களுக்கு ஏற்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீர் ராசி. இந்த ராசி, இந்த நீர் ராசின்று பார்க்கின்ற போது தன்னை மேலே மேலே அப்படியே பரவி கொண்டு செல்ல வேண்டிய நிலை இந்த ராசிக்கு இருக்குது. அப்போது ஒரு பரவல் என்பது இருக்குன்னா அந்த நீர் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுக்கு இலக்கு கிடையாது. தடை வருகின்ற போது அதனுடைய பாதையை விட்டு விட்டு தடை வருகின்ற போது, பாதையில் தடை வருகின்ற போது வேறு பாதையை உருவாக்கி கொண்டு போக முடியும். ஆனால் நீர் போக போக யாருக்கு லாபம்? நிலத்திற்கு லாபம். இப்போ இவருடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குது, இவருடைய அறிவுன்னு ஒன்று இருக்குது. எல்லாவற்றையும் எது உறிஞ்சி எடுக்கும் என்றால் நிலம். இப்போ தண்ணீரை எது உரியும்? நிலம் உறிஞ்சிடும். அப்போ யார் பசுமை அடைவாங்க? இந்த நீர் போகிறது பசுமை அடைய வைக்கும். ஆனால் பசுமை அடைவது, செழிப்படைவது இது நிலம் தானே. அப்போ இவர்களால் மற்றவர்களுக்கு ஆதாயம் உண்டு. குறிப்பிட்ட ராசினருக்கு இவர்களால் எப்பொழுதுமே ஆதாயம் உண்டு.
இவர்களுடன் இணைந்திருந்தாலே போதும் அவர்கள் ஆதாயம் அடைந்து விடுவார்கள். அது இவங்களுக்கே தெரியாது. நாம தான் காரணம், இந்த மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் நாம தான், நம்மால தான் இந்த மனிதன் இப்படி வந்திருக்கான்பது இவர்களுக்கு தெரியாது. அதனால் மற்றவரை முன்னேற்றக்கூடிய சக்தி என்பது மீன ராசினருக்கு உண்டு, நீர் ராசினருக்கு உண்டு. ஆச்சுங்களா? அது ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி குரு சொல்லியாச்சு. குருவுடைய பொதுவான தன்மைன்னு பார்க்கும்போது தனப்புத்திர காரகன். பொது தனத்திற்கு அதிபதி இவர் தான். புத்திரனுக்கும் குரு பகவான் தான் காரணமாக இருக்கணும். அடுத்து உயர்கல்வின்னு சொன்னாவே குருவுடைய ஆதிக்கம் வேணும், குருவுடைய அனுகிரகம் வேணும். ஒரு மருத்துவம் படிக்கணும், பொறியியல் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், மேலே மேலே படிச்சுக்கிட்டே போகணும்னா குருவுடைய அனுகிரகம் வேணும். அடுத்து பத்திரிகை, போதனை, வழிகாட்டுதல், கைடே இவங்க தான். வாழ்க்கைக்கு கைடு. ஒரு ஊருக்கு இல்லை, உலக வாழ்க்கைக்கு கைடு இவங்க தான், மீனராசன் தான். இவளை நம்பிட்டா போதும், மற்றவங்க நல்ல வழிகாட்டுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாதிடுதல் சாமர்த்தியசாலிங்க. எப்படிங்க? ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்கள், அதுக்கு 4 அர்த்தங்களை அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே அர்த்தத்தோடு மட்டும்தான் அவங்கள்ட்ட பேசுவீங்க, ஒரு வழியை மட்டும்தான் சொல்லுவீங்க, அவங்க பல வழிகளை கண்டுபிடிச்சு பேசுவாங்க. வாதிடுதல் திறமைசாலிகள். அடுத்து கடல் சார்ந்த துறைகள் கை கொடுக்கும் உங்களுக்கு. கடல் சார்ந்த துறைகள், நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய நிலையெல்லாம் கை கொடுக்கும். நீர் சார்ந்த தயாரிப்புகள், இந்த குடிநீர் சம்மந்தப்பட்ட தயாரிப்புகள் இருப்பாருங்க, அது பிறகு தாராளமாக செய்யலாம், அது ஆதாயத்தை கொடுக்கும். ரசாயன உற்பத்தி, வங்கி, நிதி நிறுவனம், இவற்றிலெல்லாம் கொடிகட்டு பறந்துடக்கூடியவர்கள் இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள். சரி, அதுக்கு மேலே என்ன இருக்குது ஒரு பார்க்கும்போது, பூரட்டாதி 4ஆம் பாதம் குருவுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி 4 பாதமும் சனியுடைய நட்சத்திரம், ரேவதி 4 பாதமும் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் தான் இந்த ராசிக்குள்ள நீச்சமாகிறார். ஆச்சுங்களா? இப்போ என்னன்னா பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுய அறிவு என்பது அதிகபட்சமாக இருக்கும். அது குருவுடைய ராசி, குருவுடைய நட்சத்திரம். சுய அறிவு, சுய ஆற்றல், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. அப்போ இந்த உலகம் நம்ம என்ன நினைக்கும், இல்லை பெரிய தவறுகளை இவர்கள் செய்தால் கூட அந்த மற்ற மக்கள் இவர்களை பார்க்கின்ற போது அவர் தவறே செய்திருக்க மாட்டார், அந்த அம்மா தவறே செஞ்சிருக்காது, அப்படி செய்ததில் அது காரணம் இருக்கும். இப்படி மற்றவர்கள் நினைத்திருக்கக்கூடிய அளவிற்கு இந்த பூரட்டாதியில் பிறந்தவருடைய வாழ்க்கை இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி, மீனம் உத்திரட்டாதி. அப்போது சனியும் குருவும் சேர்கின்ற போதே பொதுவாக ஒரு தடை என்பது அந்த ஜாதகருக்கு வந்துவிடும். இப்போ மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகும். அப்போ அந்த தடையை உடைப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது, அது ஆலய பரிகாரங்கள், அது அப்புறம் பேசுவோம். ஆச்சுங்களா? இப்போ சனியுடைய உறுதி இருக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசிலேஷன் வந்துடும். நிலையான தன்மை என்பது இவ்வளவு இல்லாமல் போய்விடும். ஒருத்தர் நம்பணும், நம்ப மாட்டாங்க. ஒருத்தர் நம்பக்கூடாதுன்னா நம்பக்கூடாது, ஆனால் அவங்க நம்புவாங்க. ஒரு எதிர்மறையான நிலைப்பாடு என்பது இவர்களுக்கு வந்துடும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு. இந்த ரேவதியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கம் எல்லாம் உயர்வினை நோக்கியதாக இருக்கும், தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதாக இருக்கும். அப்போ ஆதாயத்தை நோக்கியதாக இருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். இப்படி பொதுவாக மீன ராசியிலும் அதற்குள் இருக்கின்ற உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி என்று பிறந்தவர்களுக்கும் இந்த பொதுவான குணங்கள் இருந்தாலும் இந்த முறை சொல்லியிருக்கோம். அப்போது இந்த குரு இருக்கார் இல்லைங்களா, மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம். அப்போது குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு மஞ்சள் நிறம், வடக்கு திசை பார்த்த வாசல் என்பது யோகத்தை உண்டாக்கும். குடியிருப்பதற்கு வடக்கு திசை பார்த்த வாசல். சனியுடைய உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கருப்பு நிறம் கை கொடுக்கும், அழகாக இருக்கும் என்பதல்ல, யோகத்தை கொடுக்கும். தெற்கு திசை வாசல் என்பது யோகத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய ரேவதியில் பிறந்தவர்களுக்கு பச்சை நிற ஆடைகளும் கிழக்கு பார்த்த வாசலும் யோகத்தை உண்டாக்கும். இதை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாது. இப்போ உங்களுடைய வாசல் இந்த வாசலாக இருக்கின்ற போது குடியிருக்கின்ற வாசல் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அது வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் தெரியும், அது போக போக தெரியும். அப்போ அந்த வாசலை மாற்றிக்கொள்கின்ற போது நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இதுவெல்லாம் இருக்குது. சரி, இவருடைய நோய் நொடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் இயல்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஜலதோஷம் இருக்கும், அதை ஒட்டிய நோய்கள் இருக்கும், நரம்பு கோளாறு ஏற்படும், அலர்ஜி ஏற்படும். ஒவ்வாமை என்பது இவர்களுக்கு அதிகபட்சமான ஒரு விஷயம். எதையுமே சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க இவங்க.
இவங்க ஒரு ஐகானிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உயர்ந்த பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அப்போது ஒரு சாதாரண கலவை டீ சாப்பிட்டா கூட அதில் ஒரு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. ஒரு தண்ணி போய் ஒரு வீட்டில் வாங்கி குடித்தா கூட ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ அருந்துகின்ற நீர், சாப்பிடுகின்ற உணவு, தங்குகின்ற இடம் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக வச்சுருந்தா மட்டும்தான் இவர்களுக்கு அந்த நல்ல நிலைமை, இவர்கள் ஆரோக்கியம் என்பது இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பரம்பரை நோய் என்பது இயல்பாக வந்துடும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை நோய் இயல்பாக வந்துடும். சரி, இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பண்ணணும்? எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் நன்மைகளை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆலங்குடி குரு பகவானுடைய ஆலயத்திற்கு சென்று வருவது நன்மை ஏற்படுத்தும். அது ஒரு பக்கம். ஏன்னா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் ஆலங்குடி குரு பகவான் தான். கூடுதலாக ஒரு ஸ்பெஷல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்சிக்கு அருகில் இருக்கின்ற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம், பஞ்சபூத தத்துவத்தில் நீராசிக்குரிய ஸ்தலம் அந்த ஸ்தலம்தான். அங்கே சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வருகின்ற போது நற்பலன்கள் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.